இந்த வீடியோவில் Arduino IDE Arduino இன்டகிரேட்டட் டெவலப்பிங் என்விரான்மெண்ட். இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் வந்து நம்ம Arduino யூனோ, மெகா, நானோ எந்த போர்டாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதாவது நம்ம எழுதுகிற கோடை வந்து அந்த Arduino சிப்புக்கு அப்லோட் பண்ணவே முடியும். இதில் இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த URL போயிடுங்க. Arduino CC/en/software இந்த URLக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கோட் ஆன்லைன், நீங்கள் ஆன்லைன்லேயே கோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. பெஸ்ட்டு வந்து ஆன்லைன் எடிட்டரோட நீங்கள் வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இன்டர்நெட் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு ஆஃப்லைனில் இந்த இதில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில். அதனால் ஜஸ்ட் இந்த URL ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த Arduino IDE இந்த டேப்லெட் டவுன்லோட் ஆப்ஷன் Windows 7 இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். இதில் கேட்கும் கான்ட்ரிபியூட் டவுன்லோட், ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்மல் EXE ஃபைலாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு பேக்கேஜாக இருக்கும். அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லொக்கேஷனில் Arduinoன்னு ஒரு ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம அந்த Arduino ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அப்ளிகேஷன் அந்த EXEயில் நீ டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டேரெக்டாக சாஃப்ட்வேர் ரன் ஆகிடும். இது வந்து ஒரு நம்ம EXE ரன் ஆகி அந்த EXE வந்து ப்ரோக்ராம் ஃபைலில் போய் லோட் ஆகி இருக்கும்ல, அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் மாதிரியாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அந்த பேக்கேஜ் இண்டிவிஜுவலாக இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சிங்கன்னா இது வந்து EXE-ஆக இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. எஸ் கொடுத்துக்குங்க. அக்ரி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து EXE கன்வெர்ட் ஆகி நம்ம CPUவில் இன்ஸ்டால் ஆகும். சேம் இதில் இன்னொரு ஆப்ஷன் இந்த சொன்னல, இதில் பாருங்கள். இந்த விண்டோஸ் zip ஃபைல், இந்த விண்டோஸ் zip ஃபைலை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து பேக்கேஜாக வந்து நம்ம சிஸ்டமில் வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து EXE கன்வெர்ட் பண்ணாமல் இதை வந்து நம்ம எனி1 ஃபோல்டரில் எனி1 டிரைவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதில் நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ விண்டோஸில் வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லை பேக்கேஜாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ESP32 நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோங்களே நோட் MCU அந்த போர்டுக்கான எல்லா எக்ஸாம்பிள் ஃபைலும் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இதெல்லாம் போர்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த போர்டு மேனேஜரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எல்லா EXE ஃபைலும் அது எல்லா எக்ஸாம்பிள் ஃபைலும் உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்க காட்டுறேன். ஓகே, அது வந்து போர்ட் மேனேஜர். இப்போ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து இதில் எக்ஸாம்பிள் கிடைக்கும். இப்போ திரும்ப வந்து ஸ்கெட்ச் உள்ள போங்க. இந்த ஸ்கெட்சில் இன்க்ளூட் லைப்ரரி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேனேஜ் லைப்ரரி இதை ஓப்பன் பண்ணுங்கள். சேம் போர்ட் மேனேஜர் வந்த மாதிரியே ஒரு நமக்கு ஒரு அந்த போர்டு இது ஓப்பன் ஆகும். சேம் இது அது வந்து போர்ட் மேனேஜர், இது லைப்ரரி மேனேஜர். இப்போ லைப்ரரி மேனேஜரில் வந்து
நம்ம இப்போ ESP அதில் நோட் MCU போட்டோமா, இப்போ நோட் MCUக்கான நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்துருச்சு. இப்போது இதில் நீங்கள் அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டே வாங்க. நம்ம ESP8266 செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ESPக்கான நம்ம லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதெல்லாம் ESP ஃபைலு, ESP ரிலேட்டட் ஃபைல், லைப்ரரி ஃபைல் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ESP நிறைய லைப்ரரி ஃபைல் இருக்குது. ஒரு வேளை இப்போ நம்ம ESP வெப் சர்வர் வைஃபை செட்டிங் பண்ணோன்னு வச்சுங்க. இந்த வைஃபை செட்டிங் எடுக்கணும்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா போதும். இப்போ ESP வைஃபை செட்டிங்ஸ் வந்து நம்ம Arduino லைப்ரரி. என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சும்மா லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இதே ஃபைலில் போங்க, இந்த எக்ஸாம்பிள் இருக்குங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 11 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த போர்ட் மேனேஜரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறது. நம்ம என்னென்ன தேவையான லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணோம், அதில் இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு கீழே இந்த காலம்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் பிளிங்க்கு, டிஜிட்டல் ரீடு, ஃபேடு, அனலாக் ரீட் சீரியல், இதெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், பிளிங்க்குன்னு போட்டிங்கன்னா அது என்ன ப்ரோக்ராமு, அது என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அதுவே அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரையலுக்கு, ஒரு ட்ரைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அதே எக்ஸாம்பிளில் அது பேசிக் பார்த்தோம். இப்போ டிஜிட்டலில் பட்டன் ரீட் பண்ணுறது, பட்டன் பிளிங்க் வித்தவுட் டிலே, இது பிளிங்க்னா LED பிளிங்க்கு, அப்புறம் டோனு, கீபோர்டு, மல்டிபிள் பிட்ச் கொண்டு வரதெல்லாம் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அனலாக் ரீடு, அனலாக் இன்புட்டு, ஃபேடிங், அது LED ஃபேடிங் பண்ணுறதுக்கு, இதுக்கான எல்லா சின்ன அதாவது ஒரு பேசிக் திங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை கலெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணி கொடுத்தா போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரைனிங் வெளியில் போய் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் சம் வீடியோ பார்த்து நீங்களே கற்றுக்கலாம். இது கம்யூனிகேஷனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸ், சென்சாரில் வந்து இது வந்து அல்ட்ராசானிக் சென்சார், இது பிங் சென்சார், இது நாக்ஸ் சென்சார், அதாவது வைப்ரேஷன் சென்சார், இது ADXL, இது வந்து ஆக்சலரேஷன் சென்சார். இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பார் கிராஃபு, லோ காலம் ஸ்கேனிங், இது ஜஸ்ட் ஒரு LED. இது அடுத்து ஸ்ட்ரிங், ஒரு LCD டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன ஸ்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இதில் அச்சீவ் பண்ண முடியும் இந்த இதில். அடுத்து USB வந்து டேட்டா நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் டேட்டா கனெக்ட் பண்ணலாம். அதுக்கான கான்செப்ட்லாம் இதில் இருக்குது. இப்போ Arduino ISPனா இதுதான் வந்து Arduinoவுக்கு வந்து மெயின் பூட் லோடர்னு சொல்லுவோம். அதாவது எப்படி நமக்கு கம்ப்யூட்டரில் வந்து OSன்னு சொல்கிறோமோ, அதில் Arduino ISPன்றது இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஆல்ரெடி வந்து அந்த போர்டில் நமக்கு இன்கார்பரேட் ஆகி வரும். அப்புறம் அதனால் வந்து நமக்கு தனியாக போடணும் அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் உங்களுக்கு பூட்டோட லோட் பண்ணணுன்னா, ஒரு வேளை நீங்கள் வெறும் சிங்கிள் சிப்பு மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி
வெறும் அட்மகா 328 பிஓ அந்த சிப்பு மட்டும் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ அது blank சிப்பாக இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் பூட் லோடர் போடணும். அதை நம்ம ஓஎஸ் போடணும். அதில் அந்த ஓஎஸ் போட இந்த அட்ரினோ ஐஎஸ்பி அப்போ தான் தேவை. இந்த அட்ரினோ ஐஎஸ்பி செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த சிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எகெயின் பேர்ன் பூட் லோடர் கொடுத்தோன்னா இந்த ஐஎஸ்பி வந்து ஒரு ஓஎஸ்ஸாக கன்வெர்ட் ஆகி அதில் சிப்பில் லோட் ஆகிடும். அது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 KB வரைக்கும் ஸ்பேஸ் பிடிக்கும். அதுக்கு தான் வந்து அந்த ஐஎஸ்பி தேவை வரைக்கும் நமக்கு ஐஎஸ்பி தேவையில்லை. சேம் இதில் பாருங்கள், இதில் வந்து மெயின் டூல்ஸ் வேணும். இந்த டூல்ஸ் மெனு தான் டிஃபைன் பண்ணுறது. அதாவது நீங்கள் என்னென்ன போர்டு கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த போர்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறது தான். இது வந்து போர்டு மேனேஜர் சொல்லுவோம். இதை பாருங்கள், இதில் வந்து போர்டு அட்ரினோ போர்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஆல்ரெடி போர்டு மேனேஜரில் வந்து ESP32 அதேபோல் நோடு MC எல்லாமே நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த கீழே எல்லாம் இவ்வளோ கிடைக்கிது. இல்லைனா இந்த ஒன்று மட்டும்தான் வரும். இப்போ எப்படி நம்ம வந்து போர்டு மேனேஜர் நம்ம எப்படி லோட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ போர்டு மேனேஜர் உள்ளே போங்க. இது மாதிரி வரும். இந்த காலத்தில் நீங்கள் என்ன போர்டு பண்ண போகிறீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நோடு MC நான் கொடுக்குறேன். நோடு MC வந்து ESP32 இதில் ஜஸ்ட் வரும். இதை நீங்கள் ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்டு மேனேஜருக்கு தேவையான எல்லா இதில் போர்டு மேனேஜரை பாருங்கள். ஜெனரிக் ESP8255 சேம் லோனின் இது வந்து ஒரு நோடு MCயோட ஒரு ஒன் ஆஃப் த பிராண்ட். இது லோலின்றது இல்லை நிறையா இருக்குது. விமோன்னு இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே ஒரே சேம் தான், எல்லாமே கம்பேட்டிபிள் இருக்கும். இதில் ஈஸியாக ஒர்க் ஆகும். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடணும். இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இந்த பிராண்டில் வர்ற எல்லா நோடு MCU இல்லைனா ESP32 கேம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். 32 மாடல் ESP8266 ஒரு மாடல் இருக்குது. ESP8266 இந்த ESP8266 யூஸ் பண்ணுவோம். வைஃபை யூஸ் பண்ணுவோம். அதாவது 2.4 GHz ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கிளைண்ட்டாகவும் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு AP மோடவும் கன்ஃபிகர் பண்ணலாம். இந்த நோடு MCU போர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ரினோவுக்கு வைஃபை எனேபிள் பண்ண முடியும். இப்போ அட்ரினோ வந்து இன்பில்ட் வைஃபை கிடையாது. அட்ரினோ வந்து ஒன்லி வந்து USB மட்டும்தான் இருக்குது. USB ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு அதில் வந்து இன்பில்ட், அதாவது ராஸ்பெரியில் இருக்க மாதிரியோ ஒரு இன்பில்ட் வைஃபையோ ப்ளூடூத்தோ அதில் எனேபிள் கிடையாது. ஆனால் இதே வந்து இந்த ESP8266 வந்து நம்ம அட்ரினோ கூட சம் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அட்ரினோ யூனோ போர்டுமே வந்து ஒரு வைஃபை கிளைண்ட்டாகவே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். சேம் இந்த நோடு MCUன்றது சேம் அட்ரினோட கான்செப்ட் தான் இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்துலேயும். ஆனால் இதில் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து இன்பில்டு ப்ளூடூத் வைஃபை இருக்குது. 2.4 GHz ஃப்ரீக்வன்சி வைஃபை இருக்குது. அதான் இந்த நோடு MCக்கும் அட்ரினோவுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஆனால் நோடு MCயில் வந்து நீங்கள் இதிலே வந்து ப்ரோக்ராமிங் போர்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஒரு டிவைஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து அட்ரினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறப்ப அதுக்கு சம் மாடிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் வந்து இன்புட் போர்ட் பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட்டுக்கு மேலே நீங்கள் தர முடியாது. கரண்ட் கேப்பபிலிட்டியும் கம்மி, இதில் குறைச்சலாக இருக்கும். ஆனால் நோடு MCU வந்து ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா அந்த இன்பில்டு ப்ளூடூத் அண்ட் வைஃபை அந்த இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நோடு MCU நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு அட்ரினோ யூஸ் பண்ணோம் நோடு MCU ரொம்ப